பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரு கட்சியில் உழைத்து இன்று எங்களது உழைப்பினால் கொள்கை பிடிப்பினால் முழுமையான கொள்கை பிடிப்பினால் இன்று நாங்கள் தலைவராகி இருக்கிறோம். ஒரு கட்சியிலிருந்து கொஞ்ச நாள் அந்த கட்சியின் கொள்கை பிடித்திருந்தது, இன்று கட்சி மாறி இன்னொரு கொள்கையின் பிடித்திருக்கிறது. நாளை எந்த கொள்கை பிடிக்குமோ ஆக அவர்களின் முகவரி எங்களுக்கு தேவையில்லை. அதனால் அவர்களுக்கு நான் பதில் சொல்லவும் அவசியம் இல்லை. மத்திய பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்ததுக்கு பின்னாடி தமிழகத்துல சிறுபான்மையினராக இருக்கிற இஸ்லாமியர்கள் மேல ஈரோடு மாவட்டத்துல ஒரு போஸ்ட் அடிச்சு போட்டிருக்காங்க, இஸ்லாமிய பெண்களை உச்சைப்படுத்த விதமா. அதுல கீழே இந்து முன்னணி அமைப்பு. அதாவது இதில் நான் ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன். வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பின்பு ஏதோ கலவரம் நடந்து கொண்டிருப்பதை போலவும் மத வேற்றுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை வேண்டுமென்றே அவர்கள் சொல்லி வருகிறார்கள். இந்த போஸ்டர் எங்களால் அடிக்கப்பட்டது இல்லை என்பதை மிக தெளிவாக யார் மீது போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறதோ அந்த இயக்கம் மிக தெளிவாக மறுத்துவிட்டது. இது வேண்டுமென்றே ஒரு ட்விஸ்டிங், வேண்டுமென்றே ஒரு கருத்தை மாற்று கருத்தை போட்டு அதன் மூலம் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வேண்டுமென்றே திரித்து ஒட்டப்படும் இந்த சுவரொட்டிகளால் மக்களின் அமைதி பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற கவலை பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கிறது. யார் பெயரில் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் போஸ்டர் அடித்துக் கொள்ளலாம். இப்படி அநாகரிகமாக நடந்து கொள்வதற்கு எங்களது இயக்கங்கள் யாரும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதையும் தெளிவாக நான் சொல்லிக் கொள்கிறேன். அதே போல எதை எடுத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இன்று கூட சில அமைப்புகள் போலீஸ் கமிஷனரிடம் சென்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எதை எடுத்தாலும் எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் என்று. அப்படி குற்றம் சாட்டப்படவில்லை. ஆனால் நாகர்கோயிலில் பட்டப்பகலில் எங்கள் கட்சியை சார்ந்த ஒரு நிர்வாகி வெட்டப்பட்டிருக்கிறார். பல உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள், தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு முத்துப்பேட்டையில் ஒரு மசூதியின் சுவர் இடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அங்கே உள்ள எங்கள் நிர்வாகி, எங்கள் மாநில துணைத் தலைவர், அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்களுக்குள்ளே உள்ள குழுக்களில் உள்ள பிரச்சனையினால் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்று மிக தெளிவாக சொன்ன பின்பும் வைகோ போன்றவர்கள் எல்லாம் எங்கள் நிர்வாகியை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்கள் நிர்வாகிகள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏதோ குற்றச்சாட்டுகளை மற்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலுமாக தமிழக அரசியல் சூழ்நிலையை திரித்து மக்களுக்கு எடுத்துச் செல்லும் முயற்சி. அதை பாரதிய ஜனதா கட்சி முறியடிக்கும் என்பதையும் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். வேண்டுமென்றே நல்ல திட்டங்களை மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வளர்ச்சி பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இது தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காலூண்டி விட போகிறதே என்ற ஒரு அச்சத்தில் சில இயக்கங்கள் இந்த திரிபு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் பாதிப்படையாது என்பதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை பொறுத்த மட்டில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் போட்டி போட வேண்டும் என்ற விருப்பத்தை தான் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் எந்த அறிவிப்பு ஆனாலும் மத்திய தலைமையோடு கலந்து ஆலோசித்து மாநில தலைமை குழு எடுத்துத்தான் நாங்கள் அறிவிப்போம். ஆனால் எங்கள் தொண்டர்கள் நிச்சயம் அங்கே போட்டி போட வேண்டும் என்றும் பலம் பொருந்திய ஒரு மாற்று சக்தியாக நாம் உருவெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை நாங்கள் நியாயமான கோரிக்கையாக நினைத்து பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இடைத்தேர்தலில், மாநகராட்சி இடைத்தேர்தலில் நடந்ததை போல பாராபட்சமான நிலை நடக்கக்கூடாது என்பதும், நேர்மையான தேர்தல் நடந்தால் அதில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியின் சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்பதையும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஆனால் தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும், பாராபட்சமாக நடைபடுத்தப்படக்கூடாது என்பதை இப்பொழுது அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருப்பவருக்கு மனோகரன், இல்லையா அவர் பேர், மனோகரன் அவர்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் தமிழகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், நியாயமான முறையில் எல்லாம் நடைபெற வேண்டும். குறிப்பாக இடைத்தேர்தல்கள் நியாயமான முறையில் நடைபெற வேண்டும். இந்த தேர்தல்ல உங்க கூட்டணியோட வேட்பாளர் அப்படின்றது பிஜேபி
தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தான் இருப்பார். அது யாராக இருப்பார் என்பதை எங்கள் கட்சி முடிவு செய்து அறிவிக்கும். மாநில தலைமை நாங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற பரிந்துரையைத்தான் நாங்கள் தருவோம். ஏனென்றால் ஏற்கனவே இடைத்தேர்தலில், உள்ளாட்சி இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டி போட்டோம். எங்களை பொறுத்த மட்டில் ஒரு தேர்தல் என்று வரும்பொழுது அதில் ஜனநாயக முறைப்படி அதில் பங்கெடுத்துக் கொள்வதுதான் நல்லது என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆக மாநில தலைமை தேர்தலில், ஸ்ரீரங்கம் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை தான் நாங்கள் வைப்போம். ஆனால் எப்பொழுதுமே மத்திய தலைமை எல்லா நிலையையும் அலசி ஆராய்ந்து எங்களுக்கான அனுமதியை தருவார்கள். அதையும் நான் தெளிவாக இங்கே உங்களுக்கு சொல்லுகிறேன். வெளியே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்ல இல்ல, அதாவது வெளியே போய்விட்டோம் என்றோ இல்லை என்றால் கூட்டணியில் சலசலப்பு என்றோ எந்த செய்தியும் வரவில்லை. நாங்கள் கூட்டணியில் அமைத்து போட்டி போட்டோம். கருத்துக்களை, அவர்கள் விமர்சனங்களை ஒரு வரைமுறைக்குள் சொல்லும் பொழுது நாங்கள் அதை பொறுத்துக் கொள்கிறோம். வரைமுறை தாண்டும் பொழுது நாங்கள் எங்களது கருத்துக்களை நீங்கள் மிக துணிச்சலாக நாங்கள் சொல்கிறோம். அதைத்தான் நான் ஒரு ஆரோக்கியமான அரசியலாக நான் கருதுகிறேனே தவிர இது ஏதோ இதனால் உடனே எல்லாம் உடைந்து விட்டது என்றும் எல்லாம் உடனே கூட்டி விட்டது என்றும் இல்லை. ஆனால் தேர்தலில் இணைந்து போட்டி போட்டோம். இப்பொழுதும் இணைந்து தான் இருக்கிறோம். நாங்கள் அவர்கள் வெளியே போய்விட்டார்கள் என்றோ நாங்கள் அவர்களை வெளியேற்றி விட்டோம் என்ற எந்த செய்தியும் வரவில்லை. அப்படி வராத போது கூட்டணி அப்படியே தான் இருக்கிறது என்று அர்த்தம். நிச்சயமாக யாரெல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் என்ற நிலைப்பாடு, யாரெல்லாம் எங்களோடு இணைந்து போட்டி போட வேண்டும் என்ற நிலைப்பாடுடன் இருக்கிறார்களோ அவர்களோடு இணைந்து பேசி முடிவெடுப்போம். அது அவர்களின் உரிமை. வெளியேறும் பட்சத்தில் என்ற பெயருக்கே அதில் நிலைப்பாட்டிற்கே இடமில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் இன்றைய ஆட்சியை மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால் ஒரு வலுவான கூட்டணி அமைய வேண்டும் என்பது பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயாவிற்கும் தெரியும். அதனால் இன்றைய தமிழக அரசியலின் சூழ்நிலையை மனதில் கருத்தில் கொண்டு எந்த விதமான வாக்கு சிதறலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று மக்கள் நலன் கருதி அவர்கள் முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் யார் வந்தாலும் வராவிட்டாலும் பாரதிய ஜனதா கட்சி அடிப்படை தொண்டர்களின் பலத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அடிப்படை உறுப்பினர்களின் பலத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆக நாங்கள் பலம் பொருந்தியவர்களாகத்தான் போட்டி போடுவோம். எங்களோடு இணைந்து பணியாற்றும் பொழுது எங்களது பலம் கூடும் என்பதும் அவர்களுக்கும் தெரியும். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஓரணியில் நிற்க வேண்டும் என்ற நிலைப்பாடும் அவர்களுக்கும் தெரிந்துதான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். குற்றச்சாட்டு தான் நீங்க சொன்னதை போல குற்றச்சாட்டு தான், ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. அதன் தலைவராக பொறுப்பேற்றிருப்பவர் மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர். அவரை பற்றி பத்திரிகைகள் எல்லாம் வந்திருக்கிறது. எல்லா துறையை சார்ந்தவர்களும் அதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இதில் RSS சார்ந்தவர்கள் யாருமே இல்லை என்பதும், அப்படியே அந்த கொள்கை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் பொருளாதார நிபுணர்களாகவோ அந்த கொள்கையை நிர்ணயம் செய்பவர்களாகவோ தான் இருப்பார்கள். அப்படித்தான் இருக்கிறார்கள் சில பேர். ஆக இந்த குற்றச்சாட்டை அடிப்படை ஆதாரமற்றது. சில பேருக்கு சில கொள்கைகள் இருக்கலாம், ஆனால் அந்த கொள்கைகளோடு அவர்கள் திறமையாளர்களாகவும் இருக்கும் பொழுது அவர்களின் திறமை மறுக்கப்படாது என்பதையும் நான் தெளிவாக இங்கே